ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் 940 ப்ளஸ் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பார்த்துருக்கோம். அதில் ஹிந்தி லெட்டர்ஸை ப்ரொனன்சியேஷன் பண்ணுறது எப்படி, ரைட்டிங் ப்ராக்டிஸ் எப்படின்னு பார்த்துருக்கோம். சில கன்வர்சேஷன் பார்த்துருக்கோம். ஹாஸ்பிட்டல் கன்வர்சேஷன், ஹோட்டல் கன்வர்சேஷன், ஹாஸ்பிட்டல், டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங் கன்வர்சேஷன், நிறையா கன்வர்சேஷன் பார்த்துருக்கோம். சிம்பிள் டூ வேர்ட் சென்டென்சஸ், 3 வேர்ட் சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். மெட்ரிகுலேஷனில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஒரு ஆக்ஷன் வேர்ட்ஸை வச்சு நம்ம ஃபியூ சிம்பிள் சென்டென்ஸ் பார்ட் 1 பார்த்தோம். இப்போ பார்ட் 2 பார்ப்போம். அதை திரும்ப வை. உசேனா அதை, உசே வாபஸ் ரகோ. அதை திரும்ப வைக்கவும், உசே வாபஸ் ரக்தோ. வாபஸ்னா திரும்ப, உசேனா அதை, வைக்கவும்னா ரக்தோ. அதை திரும்ப வைக்கவும் அப்படின்னா ரக்தோ. அதை திரும்ப வையுங்கள் அப்படின்னா உசே வாபஸ் ரகேங். மரியாதையாகவும் ஒரு ப்ளூரல் ஃபார்மில் சொல்கிறதும் ரகேங். கவனமாக வை, தியான்சே ரகோ. தியான்சேனா கவனமாக, ரகோனா வை. கவனமாக வைக்கவும், தியான்சே ரக்தோ. கவனமாக வையுங்கள், தியான்சே ரகேங். இருந்த இடத்தில் வை. அப்படி ஜகக் பர். ஜகக்னா இடம், அப்படின்னா அது இருந்த இடத்துல, தன் இடத்துல அப்படின்ற மாதிரி. அப்படி ஜகக் பர் ரகோ. இருந்த இடத்தில் வைக்கவும், அப்படி ஜகக் பர் ரக்தோ. இருந்த இடத்தில் வையுங்கள், அப்படி ஜகக் பர் ரகேங். அதை அங்கேயே வை, உசே வஹிங் ரகோ. அதை அங்கே வைனா உசே வஹாங் ரகோன்னு வரும். அதை அங்கேயேனா உசே வஹிங் ரகோ. அப்போ இங்கேனா யஹாங், இங்கேயே அப்படின்னா யஹீங். அதை இங்கேயே வைக்க வை அப்படின்னா உசே யஹிங் ரகோ. அதை அங்கேயே வைக்கவும், உசே வஹிங் ரக்தோ. அதை இங்கேயே வைக்கவும் அப்படின்றதுக்கு என்னன்னு நீங்கள் யோசித்தீங்களா? உசே யஹிங் ரகோ. அதை அங்கேயே வையுங்கள், உசே வஹிங் ரகேங். அதை தனியாக வை, உசே அலக் ரகோ. அதை தனியாக வைக்கவும், உசே அலக் ரக்தோ. அதை தனியாக வையுங்கள், உசே அலக் ரகேங். இதை என்னும்போது இசேன்னு வரும், அவ்வளோதான். இசே அலக் ரகேங், இதை தனியாக வையுங்கள் அப்படின்னு. புத்தகத்தை அங்கே வை. கிதாப்கோ வஹாங் ரகோ. புத்தகத்தை அங்கேயே வைக்கவும் அப்படின்னா புத்தகத்தை அப்படின்றதுக்கு கிதாப்கோ. அங்கேயே அப்படின்றதுக்கு நம்ம இதில் பார்த்தோம், என்ன பார்த்தோம்? வஹீங் அப்படின்னு. வஹீங் ரகோ அப்படின்னா புத்தகத்தை அங்கேயே வை அப்படின்னு. அங்கே வைனா வஹாங் ரகோ, அங்கேயே வைனா வஹீங் ரகோ. அதே மாதிரி தான் இங்கேனா யஹாங், இங்கேயே அப்படின்னா யஹீங். புத்தகத்தை அங்கே வைக்கவும், கிதாப்கோ வஹாங் ரக்தோ. புத்தகத்தை அங்கே வையுங்கள், கிதாப்கோ வஹாங் ரகேங். புத்தகத்தை மேஜை மேல் வை, கிதாப்கோ மேஜ் பர் ரகோ. அந்த மாதிரி பேனாவை பேக்கில் வை அப்படின்னா நம்ம பொருட்கள் ஏற்கனவே ஸ்கூல் ரிலேட்டட் வேர்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கலம்னு பார்த்துருக்கோம். பேனாவுக்கு கலம்கோ பைக் பர் ரகோ அப்படின்னா பேக் பர் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷில் சொல்கிறத அப்படியே சொல்லிடலாம். இல்லை ஹிந்தியில் தான் சொல்லணும் அப்படின்னா தைலா பர் அப்படின்னு. தைலானா பை. பேனாவை பையில் வையே அப்படின்னா கலம்கோ தைலா பர் ரகோ, இல்லை பேக் பர் ரகோ அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கிதாப்கோ மேஜ் பர் ரக்தோ அப்படின்னா புத்தகத்தை மேஜை மேல் வைக்கவும். புத்தகத்தை மேஜை மேல் வையுங்கள், கிதாப்கோ மேஜ் பர் ரகேங்.
அதே மாதிரி தான் பொருளை நம்ம ஏற்கனவே உணவு பொருளை அங்கே அந்த சாப்பாட்டை அங்கே வை அப்படின்னா காணான்னு சொல்லணும். சாப்பாடை மேஜை மேலே வை அப்படின்னா காணாக்கோ அப்படின்னு சொல்லணும். இல்லை போஜன்கோ அப்படின்னு சொல்லணும். நம்ம ஏற்கனவே உணவுப் பொருட்களும் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்கூல் ரிலேட்டட் வேர்ட்ஸ்லேயும் நம்ம ஸ்கூலில் யூஸ் பண்ணுற பொருளையும் பார்த்துருக்கோம். நம்ம அந்த பொருளை போட்டுட்டு ரகேங்கு, ரக்தோ, ரகோ அப்படின்னா வைக்கவும், வையுங்கள். நம்மளாக சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.